சொல்லக்கூடிய தக்பீர் கூட சொல்ல தெரியலையே. குர்ஆனை அல்லாஹ் எத்தனை விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார், நான் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையே, என்னையே எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றெல்லாம் நம்ம நிறைய பேர் உடைந்து போவார்கள், கவலைப்படுவார்கள். அப்படி உடைந்து போகக்கூடிய அந்த நேரம், கவலைப்படக்கூடிய அந்த நேரம் எதை காட்டுகிறது? நாம் முக்கியத்துவம் பெற வேண்டிய காலகட்டத்தில் அதுக்கான நேரத்தை ஒதுக்க தவறியதால் நமக்கான வாழ்க்கை அமல் செய்யக்கூடிய நேரம் வருகிற பொழுது நாம் உடைந்து போகிறோம், நாம் கவலை அடைகிறோம். அல்லாஹ் சொல்வாங்க, அன்தும் அழுவதையும் கூட்டு கூட்டினீர், நீங்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான உயர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்வாங்க. என்றால் நாம் உலக வாழ்க்கையை நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். காலங்களும் நேரங்களும் தவறிவிட்டால் வாழ்நாள் நாம் அமல் செய்வோம், ஆனால் அந்த அமல் எல்லாம் தோல்வியான அமல்களாக இருக்கும். தொழுவோம் உறுதியா தொழ தெரியாது, குர்ஆனை கையில் எடுப்போம் ஆனால் ஒழுங்காக ஓத தெரியாது, எந்த அமலும் நம்மளால் உறுதியாக செய்ய முடியாது. இடங்களை காட்டுகிறது முக்கியத்துவம் பெற வேண்டிய பருவத்தில் நாம் தவறிவிட்டதால் அமல் செய்யக்கூடிய காலத்தில் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள், அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன், குர்ஆனை நீங்கள் எந்த நோக்கத்தில் கையாளுகிறீர்களோ அந்த நோக்கம் தான் உங்களுக்கு அது கை கொடுக்கும். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன், குர்ஆனை நீங்கள் எப்படி பாவிக்கிறீர்களோ அது உங்களை அப்படி பாவிக்கும். லகஅஹு அலைக்க, நீங்கள் அதை ஒழுங்காக கையாண்டால் அது உங்களை ஒழுங்காக கையாளும், நீங்கள் அதை தவறுதலாக கையாண்டால் அந்த குர்ஆன் உங்களை தவறுதலாக கையாளும். எனவே குர்ஆனை கொண்டு நீங்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தி, முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றால் முதலில் நாம் முயற்சி இருக்க வேண்டும். எத்தனை வயது வரைக்கும் வாழும் என்பதல்ல முக்கியம், நாம் என்ன விஷயங்களை கற்றுக்கொண்டோம் என்பதுதான் அல்லாஹ் முக்கியமாக பார்க்கிறான். எனக்கு 20, 60, 50, 40, 30 இதெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு வரவே கூடாது. நான் இந்த உலகில் ஒரு மூமியாக எனக்கு குர்ஆன் சத்தமாக ஓத தெரியுமா, அதை நான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறேன் என்ற சிந்தனை கவலை வர வேண்டும். நான் ஐந்தாறு கொள்கைகளை தவிர்த்திருக்காமல் அல்லது ரமலானுடைய காலத்தில் அல்லது ரமலான காலங்களில் கொள்கையில் 1, 2 ரக்காத்தை நான் தவறு விட்டா மீது 1, 2 ரக்காத்தை எப்படி நான் நிவர்த்தி செய்யணும், கொள்கையை நான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறேனா என்ற அசம்பந்தமான கவலைகள். நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், எனக்கு எந்த துவாவும் தெரியல, சாப்பிடுவார்கள் தூங்குவார்கள் எதுவுமே மனப்பாடம் இல்லை, துவாக்கள் சம்பந்தமாக நாம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறோமா, இப்படி கொள்கை சம்பந்தமாக குர்ஆன் ஓதக்கூடிய சம்பந்தமாக அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்கள் சம்பந்தமாக நம்மளை நாமளே முக்கியத்துவம் பெறுவதற்கான வழிகளை வாய்ப்புகளை இந்த உலகத்தில் நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். நீங்க கவலைப்படாதீர்கள், நீங்கள் வருத்தம் அடையாதீர்கள், ஏன் வாழ்த்து காயணும், நீங்கள் தான் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் உண்மையான மூமின் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனை விட்டு எந்த குடும்பம் விலகி இருக்குமோ, குர்ஆனை விட்டு எந்த குடும்பம் கொஞ்சம் தள்ளி இருக்குமோ அந்த குடும்பத்திற்கு நாசம் என்று அல்லாஹ் அற்புதமாக சொல்லுவான். எந்த குடும்பத்தில குர்ஆனுடைய மார்க்கம் இல்லையோ, எந்த குடும்பத்தில குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லையோ அந்த குடும்பம் சிதைத்து சின்னாபின்னமாக ஆகிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறார்கள். எப்படி பயிரினத்திற்கு பூமிக்கு பயிர் அவசியமோ, பயிருக்கு மழை அவசியமோ, அது போன்று ஒவ்வொரு பூமியுடைய குடும்பத்தாருக்கு குர்ஆனுடைய வாழ்வியல் என்பது அவசியமானதாக உண்டு. எத்தனையோ வயல்களில் பயிரை நட்டு விடுவார்கள், மழை பெய்யாவிட்டால் எல்லாம் நாசமாயிடும், அல்லது அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்தால் ஒட்டுமொத்த ஒரு அறுவடை வீணாகிவிடும். இப்படி மழை எதிர்பார்த்து எத்தனை விவசாயிகள் எப்படி பலன் அடைகிறார்களோ அது போன்று குர்ஆனை தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மூமினுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் வர வேண்டும், முக்கியத்துவம் பெற வேண்டும். குர்ஆனை தொடர்ந்து பெறாத மூமினுடைய குடும்பங்கள் ஒரு காலத்தில் சீரழிந்து போகும் என்பதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நிதர்சனமாக புரிய வைக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு எத்தனையோ சொல்லலாம். பேப்பர்களிலும் வாசகங்களிலும் எத்தனையோ செய்திகளிலும் நம் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவருடைய பேர் தான் நிறைய அழிபடுது. முஸ்லிம்களுடைய பேர்ல முகாம் இல்லாத எந்த ஸ்டேஷன் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜெயில ஒரு கைதில் இருக்கிறாங்கன்னா அந்த 40% முஸ்லிம்கள் உள்ள இருக்கான். ஒரு ஸ்டேஷன்ல 100 எஃப்ஐஆர் 40